நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் துலாம் ராசிக்கு இந்த மே மாதத்தினுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த துலாம் ராசியினுடைய அதிபதியாக வரக்கூடியது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் எங்க இருக்கிறார்? இந்த ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரிய பகவானுடன் இணங்கி இருக்கிறார். அதே சமயம் அந்த வீட்டையும் பார்க்கவும் செய்கிறார். அதன் அடிப்படையில் இந்த மேச ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நன்மையை தருகிறது. ஏனென்றால் அந்த வீட்டதிபதி அந்த வீட்டை பார்ப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த வகையில் உடன் இணைவு பெற்ற கிரகம் என்று பார்க்கப்பட்டால் அங்கு சூரிய பகவான் ஆட்சி உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் நன்மையும் உடன் இழக்கப்பட்ட கிரகத்தின் அடிப்படையில் நன்மை. சரி, அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த வீட்டிற்கு 12ஆம் வீட்டில் இருந்து ராகு பகவானுடன் புதன் பகவானுடன் இணைவு விட்டு காணப்படுகிறது. அந்த வகையில் இது ஒரு வகையான ஒரு மைனஸ் பாண்டையும் கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த வீட்டிற்கு அது விரயத்தில் வருவதனால் இந்த ராசிக்கு சம்பாத்தியத்தின் அடிப்படையிலும் நடக்கக்கூடிய செயலின் அடிப்படையில் சற்று தொய்வை ஏற்படுத்தும். ஏனென்றால் அங்கு ராகு பகவானும் புதன் நீச்சம் பெற்ற புதன் பகவான் அடிப்படையில் அங்கு இணை பெற்ற காரணத்தினால். சரி, இப்ப இந்த ராசியினுடைய இந்த அமைப்பு பற்றி பார்த்தோம். இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்கு? இந்த மாதத்துல மே மாதத்துல துலாம் ராசிக்கு கிரக அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மே மாதத்துல துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் புதன் பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறது. சம சப்தம் சாணமாக பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் குரு பகவான் இணைவு பெற்று காணப்படுகிறது. 8ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். இப்ப ராசியின் தன்மை, ராசியினுடைய இருப்பிடம், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இருப்பிடத்தினுடைய அமைப்பு பார்த்தாகிவிட்டது. அடுத்தது வலிமை. இந்த மாதத்தினுடைய வலிமை, எந்தெந்த கிரகத்திற்கு வலிமை இருக்கு? சனி பகவானுடைய ஆட்சி பெற்று காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ராசிக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு, தொழில் செய்பவர்களுக்கான அமைப்பு, ஊதிய உயர்வு, ஒரு அமைப்பு, அதாவது தொழில் செய்பவருக்கு தொழில் நன்மையும், வேலை செல்பவருக்கு வேலையில் ஒரு நல்ல அமைப்பையும் உயர்வு நிலையும் காணப்படும். பொதுவாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போன்றவை கேட்பவர்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இப்போ அடுத்து இந்த சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுவது இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வருவதனால் எண்ணங்கள் நிறைவேற்றும், எண்ண ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. ஒருவர் ஒரு வேலையை நினைத்திருக்கிறார், இந்த வேலை இந்த மாதத்தில் நடந்தால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் வலிமை பெறுகிறதா, செயலாக்கம் நடக்கிறதா என்று பார்த்தால் நடைபெறுகிறது. அங்கு ஆசைப்பட்டுகின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அங்கு நிலை பெறுகிறது என்று வருகிறது. சரி, அடுத்ததாக பார்வை. இந்த பார்வையின் அமைப்பை நாம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறாருன்னா 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த வகையில் என்ன, இவர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நோய் நொடியை விளக்குகிறார். அயன சயன போகஸ்தானத்தை கொடுக்கிறார். திருமணமானவர்களுக்கு அயன சயன போகஸ்தானங்களை நன்மையை ஏற்படுத்துகிறார், நல்ல உறக்கத்தை ஏற்படுத்துகிறார், நிம்மதியை தருகிறது. அடுத்ததாக 2ஆம் வீட்டை பார்க்கிறது. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பது அங்கு என்ன என்று சொன்னால், 2ஆம் வீடு என்பது என்ன? குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். குடும்பத்தினுடைய மேன்மையை ஏற்படுத்துகிறது. தனம் என்று சொல்லக்கூடிய வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துகிறது.
தனத்தையும் குடும்பத்தினுடைய நிம்மதித்தன்மையும் வாக்கு வன்மை. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ கொடுக்குறேன் அல்லது ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வகையில் குரு பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 9ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறது. இந்த ராசிக்கு 4ஆம் வீடாக வருகிறது. 4ஆம் வீடு என்பது என்ன? சிறு குழந்தைகளுக்கு வித்தை ஸ்தானமாக வருகிறது. பெரியவர்களுக்கு அதாவது நடுவயதுக்காரர்கள் சின்ன வயதுக்காரர்களுக்காக இருந்தாலும் அந்த 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், குழந்தை அதாவது அம்மா ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானத்தை குறிக்கிறது. முதலீடு ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நன்மை ஏற்படுத்துகிறது. பின்பு குரு பகவானுடைய பார்வை பற்றி பார்த்தாகிவிட்டது. அடுத்து செவ்வாய் பகவானுடைய பார்வை. இது 4ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறார். இவர் பார்ப்பது என்னவென்று சொன்னால் 2, 7 அதிபதியாக வருகிறார். அந்த அமைப்பில் 2ஆம் வீடு என்பது என்ன? பாக்குஸ்தானம், குடும்ப அமையாதவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துதல் போன்றவை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது 4ஆம் பார்வையாக பார்ப்பதால் பாக்கியத்தை கிடைக்கிறது. இந்த ராசிக்கு 9ஆம் இடம் வருவதால் பாக்கியம் என்றால் என்ன என்றால் அவருடைய வாழ்க்கை, அதாவது கடந்த கால முற்பிறவில் ஏற்பட்டவுடைய வாங்கி இந்த வரத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. 12ஆம் வீடு என்பது என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறது. 8ஆம் வீடு, அதாவது 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது 2, 7ஆம் அதிபதியாக வருவதனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து சனி பார்வை. சனி பார்வை என்பது என்ன? 3ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த பார்வையின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் இவர்களுக்கு 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது சிறு தடை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். அது 7ஆம் வீட்டு பார்வையாக வருவதனால் ராசிக்கு மங்கள காரியங்கள் தடைபடுதல். அங்கு 5ஆம் வீடாக வருவதால் தடைபட்டு நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. அடுத்ததால் நண்பர்களால் தொல்லையின் அடிப்படையில் நன்மை. என்ன என்று சொன்னால் கடன் கேட்பார்கள். கடன் கேட்பதற்கு அவர் மூலம் ஒரு நன்மை ஏற்படுத்தும். பிசினஸ் வகையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வகையான அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. திருமணம் மாணவர்களுக்கு மனைவியின் மூலம் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலம் அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த பார்வையினுடைய பலனை பார்த்தாகிவிட்டது. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அமைப்பு. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தனஸ்தானம், பாக்குஸ்தானம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது தனஸ்தானத்தின் என்பது பொருளாதாரத்தை சேர்க்கையை கொடுக்கிறது. அதாவது தனஸ்தானம். பாக்குஸ்தானம் என்பது கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை. குடும்பஸ்தானமாக பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. அடுத்து 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது சொல்லக்கூடியது காரிய வெற்றியும் வீரிய வெற்றியும் தரும். காரிய தாமதத்தை தருகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் அங்கு குரு பகவான் வீடாக வருகிறது. திரிகோணத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அங்கு இடைபெறுவது காணப்படுவதனால் அங்கு காரிய தாமதத்தை ஏற்படுத்துவது இல்லை. 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 4ஆம் வீடு மகர வீடாக வருகிறது. அந்த மகர வீட்டிலே குரு பகவான் பார்வையினால் அதாவது அம்மா அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிறது. 4 என்று சொன்னால் சுகஸ்தானம், சுகத்தை கொடுக்கிறது. ஜாதகருக்கு சுகத்தை கொடுக்கிறது. மாணவர்கள் என்று சொன்னால் வித்தை ஸ்தானம், வித்தையின் மூலம் மேன்மை அடைய செய்விக்கிறது. இல்லை கல்வியின் நிலையத்தை மாற்றுதல், இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும். 4ஆம் வீடு 4 என்று சொன்னால் முதலீடு இந்த மாதத்தில் போடுவார்கள் என்று சொன்னால் இடம், பொருளாதாரம், நகை போன்றவைகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்று சொன்னால் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வம் என்றால் இவருடைய அப்பா வர்க்கத்தினர் கொடுக்கக்கூடிய வகை.
குலதெய்வம் இவற்றின் மூலம் நன்மையை ஏற்படுத்துகிறது. மூன்றாவதாக குழந்தையின் மூலம் நன்மை. குழந்தை இருப்பவர்களுக்கு குழந்தையின் மூலம் நன்மை ஏற்படுத்துகிறது. புது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்வதனால் அங்கு கடன் ருணஸ்தானமாக பார்க்கப்படுகிறது, கடன் ஸ்தானமாகவும் வம்பு வழக்கு ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு வீடாக வருவதனால் வம்பு வழக்கு நீடிப்பது இல்லை, சிறு சிறு சங்கடங்களை தான் கொடுக்கும். அந்த வகையில் மிக பெரும் ஒரு வலிமையாக பார்க்கப்படுகிறது. அங்கு வெற்றி ஸ்தானம் அந்த ஸ்தானமாக வருவதனால் மனைவி மூலம் வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது நண்பர்கள் மூலம் வெற்றியை தருகிறது. இந்த வகையில் அதாவது முதலீட்டாளராக பார்ட்னர்ஷிப்பராக இருந்தால் அவர்களுக்கு தொழில் மேன்மையை ஏற்படுத்துகிறது. 8ஆம் வீடு அதாவது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்ன? சூரியனும் சுக்கிர பகவானும் ஆட்சி அங்கே காணப்படுகிறார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு நன்மை என்ன என்றால் லக்னாதிபதியாக அதாவது ராசியாதிபதியாக ராசியை பார்ப்பதும் சமசப்தத்தில் அமைவதும் இந்த ஸ்தானமாக 7ஆம் வீடு என்று சொன்னால் கலத்திரம், திருமணமாகாத ஒரு திருமணத்தையும் முதலீடு ஸ்தானமாக பார்க்கக்கூடிய அதாவது நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய நன்மையும், தொழில் கூட்டாளிகள் பார்ட்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மூலம் நன்மையும் ஏற்படுத்துகிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அவமான ஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் அங்கு அவமானம் நிகழ்வது இல்லை. ஏனென்றால் குரு பகவான் அங்கு இருப்பதனால் அவ்வாறாக நிகழ்வது இல்லை. 9ஆம் வீடு பாக்கியாதிபதி அங்கு நீச்சம் பெற்று காணப்படுவதனால் கூட செவ்வாய்வனுடைய நிலை குரு பகவான் வீட்டில் இருப்பதனால் பாக்கியங்கள் பாதியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது, முழுமையாக தடை செய்வது இல்லை. அடுத்தது 10ஆம் வீடு கர்மஸ்தானமாக பார்க்கப்படும்போது தொழில் போன்றவற்றில் வெற்றி ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சந்திரன் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் ஒரு மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் நன்மை காலமாக அதிகமாக பார்க்கப்படுவது. மற்ற கிரகத்தில் வலிமையின் அடிப்படையில் 11ஆம் வீடாக பார்க்கப்படுகின்ற ஸ்தானம் சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். உடன் இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகம் சுக்கிரன் பகவான் இணை பெற்று காணப்படுவது மிகவும் அற்புதமான நிலையில் இருப்பதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் புதன் பகவான் இணை பெற்று பார்ப்பதும் குரு பகவான் பார்வையினால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் அதாவது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கக்கூடிய அமைப்பையும் உள்ள இன்பத்தினுடைய அடிப்படையில் வெளியீடு சென்று வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துடைய ராசி பலனை பற்றி பார்த்தோம். பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த அஸ்ட்ரோ குரல் டிவி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நமச்சிவாய வாழ்க.